தூத்துக்குடி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். ஜெயக்குமார், என்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு? தூத்துக்குடி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில பொட்டலூரணி என்ற கிராமம் இருக்கிறது. இந்த கிராமத்தில் 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகிறார்கள். பெரும்பாலான மக்கள் ராணுவம் மற்றும் அரசு துறைகளில் வேலை பார்த்து வருகிறார்கள். இவர்களுக்கு இந்த பகுதியில் செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் அந்த பகுதியில் நின்று செல்ல வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கை. அது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மீன் அறவை ஆலையை அங்கிருந்து இடமாற்றம் செய்ய வேண்டும் என்பதும் அவர்களது கோரிக்கையாக இருந்து வருகிறது. இதனிடையே கடந்த 2 நாட்களுக்கு முன்பு போக்குவரத்து துறையினருக்கும் அந்த பகுதி மக்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தை ஏற்பட்டது. பேச்சுவார்த்தையில் சாதாரண பேருந்துகள் அனைத்தும் நின்று செல்லும், அது மட்டுமல்லாமல் தனியார் பேருந்துகளும் நின்று செல்லும் என கூறப்பட்டது. ஆனால் அவர்கள் விரைவு பேருந்துகளும் நின்று செல்ல வேண்டும், இந்த வழியாக செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் இந்த பொட்டலூரணி விலக்கு பகுதியில் நின்று செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். அதற்கு போக்குவரத்து துறையினர் விரைவு பேருந்தில் செல்லக்கூடிய பயணிகள் அதிக கட்டணம் செலுத்தி செல்வார்கள். அதனால அதற்கு அனுமதி கொடுக்க முடியாது, சாதாரண பேருந்துகள் மட்டுமே நின்று செல்லும் என கோரிக்கை வைத்திருந்தார்கள். இதனை அடுத்து இன்று மறியல் போராட்டத்திற்கு அந்த பகுதி மக்கள் அழைப்பு விடுத்திருந்தார்கள். அதனை போலீஸ் மறியல் போராட்டத்திற்கு அனுமதி வழங்காததை தொடர்ந்து இன்று காலை சுமார் 200க்கும் மேற்பட்டோர் பொட்டலூரணி விலக்கு பகுதியில் தூத்துக்குடி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. சிறிது நேரம் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடையே அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை. தொடர்ந்து வாக்குவாதம் முற்றிய நிலையில் ரூரல் டிஎஸ்பி சுதீர் அவர்களை கைது செய்வதற்காக ஒவ்வொருவரையாக குண்டு கட்டாக தூக்கி கைது செய்ய துவங்கினார். இதனால் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. தள்ளுமுள்ளி ஏற்பட்டதை தொடர்ந்து இப்ப அனைவரும் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். அவரது கோரிக்கை இப்ப அனைத்து பேருந்துகளும் நின்று செல்ல வேண்டும், அங்க இருக்கக்கூடிய மீன் அறவை ஆலையை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை தான். ஆனால் போக்குவரத்து துறை சார்பில் இப்ப விரைவு பேருந்துகள் நின்று செல்ல அனுமதி கிடையாது. சாதாரண பேருந்துகளுக்கு நின்று செல்வதற்கான அனுமதி உண்டு என்ற கோரிக்கையை வைத்த நிலையில் பொதுமக்கள் மறியல் செய்து இன்று 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.